அனைவருக்கும் வணக்கம். சிரிப்பு தாங்க வருது. 2021 தேர்தலில் டிஎம்கேவுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்டா வேலை பார்த்தாருல பிரசாந்த் கிஷோர், ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க பாட்டெல்லாம் ஓட விட்டு எம்கே ஸ்டாலின் அவர்களை வந்து முதலமைச்சர் ஸ்டாலினா மாத்தினாங்கல்ல. சோ அந்த பிரசாந்த் கிஷோர் அந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வாங்கின படத்துக்கு வேலை பார்த்துட்டேன், உங்களை ஜெயிக்க வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பீகாருக்கு பொட்டி படிக்கையெல்லாம் கட்டிட்டு போயிருந்தாரு. பட் ஏடிஎம்கே என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீங்க என்ன டிஎம்கே ஜெயிக்க வச்சுட்டு போயிட்டீங்க, எங்க கட்சிக்குள்ளேயே நிறைய பிரச்சனை இருக்கு, சோ இதுக்கு ஆலோசனை கொடுங்க அப்படின்னு திரும்ப அவரை வந்து இழுத்து பிடிச்சாங்க. சோ ஏடிஎம்கேவுக்கு அந்த ஆலோசனை அப்படிங்கறத கட்சிக்குள்ளேயே நிறைய பிரச்சனை இருந்ததுனால நிறைய ஆலோசனை அப்படிங்கறத கொடுத்துட்டு இருந்தாரு. சோ ஏடிஎம்கே வந்து இவரை வந்து 2026 தேர்தலுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா ஹையர் பண்ணுவாங்களோ அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்த டைம்ல இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜயும் பிரசாந்த் கிஷோரும் விஜயோட வீட்டுல அந்த மீட்டிங் அப்படிங்கிறது நடந்திருக்கு. சோ ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறதும் கையெழுத்து ஆயிருக்கு. இதுல என்ன ஒரு கொடுமை அப்படின்னா, பிரசாந்த் கிஷோர் வந்து இனிமே வேலையை பார்க்க மாட்டாரு, யார்ட்டையும் போய் ஸ்ட்ராட்டஜிஸ்டா நின்று கை கட்டிலாம் வேலை பார்க்க மாட்டாரு அப்படின்னு ஒரு செய்தி. ஏன் அப்படின்னா, அவரே ஒரு சொந்தமா ஒரு ஜன் சுராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி வந்து பீகார்ல தொடங்கிட்டாரு. சோ பீகார் மக்களுக்காக நானே அரசியல்ல வரப்போறேன், பீகார் மக்களுக்கு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே கட்சி தொடங்குறேன் அப்படின்னு பீகார்ல ஒரு கட்சியை தொடங்கி அதுக்கான வேலையும் செஞ்சுட்டு இருந்தாரு. சோ இனிமே வந்து இவர் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வேலை எல்லாம் பார்க்க மாட்டாரு, போய் அங்கங்க அந்தந்த கட்சிக்கு இந்த வேலை பார்க்குற வேலை எல்லாம் செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த டைம்ல இன்னைக்கு இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்து ஆயிருக்கு. இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது இவங்க ரெண்டு பேரும் 2026 தேர்தலுக்கு வேலை பார்க்க போறாங்க சேர்ந்து அப்படிங்கிறது. பட் என்ன ஐடியாலாம் கொடுக்கப்பட்டிருக்கு, எதை மாதிரியான பேச்சுகள்லாம் போயிருக்கு அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு அப்படின்னா, விஜய் வந்து ஏடிஎம்கே கூட அலைன்ஸ் வைக்கலாமா கூடாதா, அலைன்ஸ் வச்சார்னா அவருக்கு ஃபியூச்சர் இருக்குமா, ஃபியூச்சரை தாண்டி இப்போ 2026 தேர்தலில் என்ன இம்பாக்டை கொடுக்கும் ஏடிஎம்கே கூட விஜய் வந்து அலைன்ஸ் வச்சார்னா அப்படின்னு. சோ இது சம்பந்தமான அந்த ஆலோசனை அப்படிங்கிறது போயிருக்கு. சோ அப்படி அலைன்ஸ் வைக்கிறாரு விஜய், ஆல்ரெடி வந்து ஏடிஎம்கே கூட அந்த மைண்ட் செட்ல தான் இருக்காரு அப்படின்னு நம்ம சில நியூஸ் பாக்குறோம். சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டு சரி ஏடிஎம்கே கூட அலைன்ஸ் வைக்கிறாரு அப்படின்னா எத்தனை சீட்டு கேட்கலாம், ஏன் விஜய்க்கு ஒரு எண்ணம் இருக்கும்ல, சோ நம்ம இத்தனை சீட்டு கேட்டு வாங்கணும், இத்தனை சீட்டு கொடுத்தாதான் நம்ம அலைன்ஸ் போகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குல்ல. சோ அது ஏடிஎம்கே கொடுப்பாங்களா, ஏன்னா ஏடிஎம்கேவுக்கும் இவர் வந்து ஆலோசகரா இருந்தார்ல, சோ இவருக்கு தெரியும்ல. சோ விஜய் வந்து எத்தனை சீட்டு கேட்கலாம் அப்படிங்கிற விஷயமும் ஆலோசனையா கலந்து பேசப்பட்டிருக்கு. இதை தாண்டி எத்தனை சீட்டு வாங்குறோம் அப்படிங்கிறதுலாம் செகண்டரி, பட் எந்தெந்த தொகுதியில சீட்டு வாங்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எப்பொழுதுமே. ஏன்னா இப்போ ஒரு ஏடிஎம்கே வந்து சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க எங்கெங்கெல்லாம் பலவீனமா இருக்காங்களோ அதை வந்து கூட்டணி கட்சிக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க. சோ அதை மாதிரி நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த தொகுதியை வந்து இப்ப அதிமுக கூட அலைன்ஸ்னு வந்து இத்தனை சீட்டுன்னு பேச்சுவார்த்தை முடிஞ்சு சீட்டு அந்த கொடுக்கிறது வந்துட்டாங்க அப்படின்னா இந்த தொகுதியெல்லாம் கேட்டு வாங்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த ஆலோசனை கூட்டம். ஏன்னா தேர்தல் வந்து இன்னும் ஒரு வருஷம் தானே இருக்கு. ஸோ அதனால ரொம்ப பரபரப்பா இந்த விஷயம்லாம் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பிரசாந்த் கிஷோருக்கு தெளிவா தெரியும் 2021 தேர்தலில் வந்து ரொம்ப மைனூட்டா வேலை பார்த்தவர் இந்த பிரசாந்த் கிஷோர். ஸோ அவருக்கு டிஎம்கே எந்தெந்த தொகுதியில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, எந்தெந்த தொகுதியில ஒரு பெரிய மார்ஜின்ல ஜெயிச்சாங்க, எந்தெந்த தொகுதியில ஸ்லிம் மார்ஜின்ல வந்து டிஎம்கே ஜெயிச்சாங்க, ஏடிஎம்கே தோத்து போனாங்க, ஏடிஎம்கே எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் இந்த பிரசாந்த் கிஷோருக்கு தெரியும். 21 தேர்தலில் ரொம்ப வேலை பார்த்து வாங்கின பல நூறு கோடிக்கு வேலை பார்த்து தான் இப்ப சிஎம்மா எம்கே ஸ்டாலின் அவர்களை உட்கார வச்சிருக்காரு. ஸோ அவருக்கு தமிழ்நாட்டில் எந்தெந்த தொகுதியில என்னென்ன, எந்த தொகுதியில எந்த கேஸ்ட் இருக்கு, யாரை நிறுத்தணும் அப்படிங்கிற வரைக்கும் தெளிவாவே தெரியும். சோ அப்படி பாக்குறப்போ இப்போ விஜய்க்கு வந்து நீங்க ஏடிஎம்கே கூட நிக்கலாமா வேணாமா, நின்னா எத்தனை தொகுதி கேட்கணும், எந்தெந்த தொகுதி கேட்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த ஆலோசனை அப்படிங்கிறது இன்னைக்கு நடந்திருக்கு. சோ ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. யாரு இதுக்கெல்லாம் அந்த வழிவகை செஞ்சாங்க அப்படின்னா, இந்த திருமாவளவன் அவர்களுடைய கட்சி விசிகா கட்சி இருக்காங்கல்ல, சோ அங்கே இருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு இப்ப ரீசெண்டா மாறினார்ல ஆதவ் அர்ஜுனா, சோ அவரு தான் வந்து இந்த மாதிரி பிரசாந்த் கிஷோரை வந்து நம்ம ஹையர் பண்ணா நல்லா இருக்கும், ஏன்னா அவரும் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், சோ அவருக்கு தெரியும் இல்லையா. சோ அவரு தான் பேசி, ஏன்னா பிரசாந்த் கிஷோர் வந்து இந்த விஜய் கட்சி தொடங்கினார்ல அப்பவே இவங்க ரெண்டு பேரும் சந்திக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி எல்லாம் வந்தது. பட் விஜய் வந்து அதை விரும்பவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் இப்போ ஆதவ் அர்ஜுனாவோட அந்த முயற்சியால இப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த சந்திப்பு அப்படிங்கிறது நடந்திருக்கு. சந்திப்பு நடக்கிறப்போ ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த், விஜய், பிரசாந்த் கிஷோர் எல்லாமே இருந்திருக்காங்க, பேசி இந்த விஷயம் அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கு. சோ என்ன பண்ணுவாங்க என்ன அப்படின்னு தெரியல. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, விஜய் வந்து நாங்க தனிச்சு தான் நிக்க போறோம் அப்படின்னு இங்க விக்கிரவாண்டி மாநாட்டில் வந்து அப்படியே சொன்னது தெரியும். அதாவது தனிச்சுன்னா விஜய் தலைமையில தான் கூட்டணி, யார் வேணாலும் எங்க கூட வந்து சேர்ந்துக்கோங்க, நாங்க தான் 234 தொகுதியும் நாங்க தான் அப்படின்னு விஜய் சொல்லி இன்னும் முழுசா 3 மாசம் ஆகல. பட் அதுக்குள்ள எந்த கட்சி கூட கூட்டணி வைக்கலாம்,
எந்த கட்சி கூட கூட்டணி வச்சா எத்தனை சீட்டு வாங்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு விஜய் வந்து இப்படி மாறி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஷாக்கா இருக்கு. அவ்வளவு கம்பீரமா மேடையில பேசினப்போ அவங்க தொண்டர்களும் ரசிகர்களும் அப்படியே நினைச்சு புல்லரிச்சு போயிருந்திருப்பாங்கல்ல. விஜய் வந்து கெத்தா பேசிட்டாருப்பா, நாம தான் 234 தொகுதின்னு சொல்லிட்டாரு, அவரு தலைமையில தான் கூட்டணின்னு சொல்லிட்டாரு, சோ அவர் தான் சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு எல்லாம் புல்லரிச்சு போயிருந்தாங்கல்ல. பட் அதை வந்து ஒரு 26 எலெக்ஷன் வரைக்கும் தாக்கு பிடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, பட் ஒரு 3 மாசத்துல இப்படி மாறுவார் அப்படின்னு ரசிகர்களை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜியா பாக்குறோம் அப்படின்னா, விஜய் வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் தேர்தலில் ஒரு கட்சி கூட அலைன்ஸ் வச்சு போயிட்டு அந்த தேர்தலை ஃபேஸ் பண்றது அப்படிங்கிறது தான் அவருக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டான விஷயமா இருக்கும். ஏன்னா முதல் தேர்தல் அப்படிங்கிறப்போ ஒரு பெரிய தோல்வியை பார்த்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த தொண்டர்களையும் அந்த ரசிகர்களையும் அவர் வந்து எங்கேஜா கட்சியில வந்து கிரிப்பா வச்சு கொண்டு போறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதை தாண்டி கட்சிக்கு ஒரு கட்டமைப்பு அப்படிங்கிறது வேணும். தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதியிலேயே ஒரு கட்டமைப்பை வந்து கொண்டு வரணும் அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு அப்படிங்கிறப்போ விஜயால ஒரு ஸ்ட்ரக்சரா கட்சியை கொண்டு வர முடியுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு ஸ்ட்ராட்டஜியா பாக்குறோம் அப்படின்னா விஜய் வந்து ஒரு நல்ல கட்சி கூட ஏற்கனவே எங்க ஆட்சியில் இருந்த கட்சி, அதாவது பலமா இருந்த கட்சி கூட ஒரு அலைன்ஸ் வச்சுக்கிறார் அப்படின்னா அது வந்து அவருக்கு வந்து ஒரு பாசிட்டிவா இருக்கும். பட் என்ன அப்படின்னா ஒரு நம்பிக்கை கொடுத்தாருல, ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி தானே அவர் தலைமையில தான் ஒரு கூட்டணி அப்படின்னு நம்பிக்கை கொடுத்தாரு. பட் இப்போ அந்த நம்பிக்கை அப்படிங்கிறத காணா அடிச்சிருக்காரு அப்படிங்கிறதா உண்மை. அதுக்கு வந்து அப்போ வந்து அந்த அளவுக்கு வீரியமா பேசாம இருந்திருக்கலாம், நாங்க எங்க தலைமையில தான் கூட்டணி அப்படின்னு பேசாம இருந்திருக்கலாம். பட் பேசிட்டு ஒரு 3 மாசத்துல இத மாதிரி பிளான் போடுறது அப்படிங்கிறது தான் விஜய் மேல அந்த இருந்த நம்பிக்கை இருக்கும்ல. சோ அத சரி விஜய் வந்து ஏதோ ஒரு அரசியலை எடுத்து வைக்கிறாரு, என்ன பண்றாரு அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கட்சிகளுக்கு ஓட்டு போறவங்களும் பார்த்துட்டு இருந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு விஜய் மேல வந்து இந்த விஷயம் வந்து கண்டிப்பா ஒரு கோபத்தை, என்னப்பா நீயும் 10-11 தானா, நீங்க வந்து முன்னாடி சொன்னீங்க நாங்க 10-11 கிடையாது, நாங்க தான் 1 அப்படின்லாம் பேசுறீங்க, பட் 3 மாசத்துல 10-11 மாறிட்டீங்களே அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும்ல. சோ அத மாதிரி தான் இந்த மீட்டிங் அப்படிங்கிறது நடந்திருக்கு. பட் இதை தாண்டி ஒரு ஸ்ட்ராட்டஜியா எப்படி வந்து விஜய் இதை கொண்டு போறாரு, 26 தேர்தலுக்கு பிகேவை வந்து அவர் எப்படி பயன்படுத்துறாரு, அலைன்ஸ் ஃபார்ம் பண்றது அப்படின்னா கடைசி நேரத்தில் போய் பேச்சுவார்த்தை நடத்தி அப்படியே பிரஷர் கொடுத்துலாம் கண்டிப்பா டிவிகே பண்ண முடியாது. ஏன்னா ஒரு புது கட்சி அப்படிங்கிறதுனால அவங்க முன்னாடியே இருந்தே வேலை பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ ஏடிஎம்கே கூட போறாங்க அப்படின்னா கூடிய சீக்கிரமே அந்த முடிவு அப்படிங்கிறது எடுக்கப்படும். ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, விஜய் வந்து இப்போ ஜனநாயகம் அந்த மூவி ஷூட்டிங் போயிட்டு இருக்கு இல்லையா, சோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தமிழ்நாடு முழுக்க பயணம் மேற்கொள்ள போறாராம். 234 தொகுதிக்கும் பயணம் மேற்கொள்ள போறாராம். சோ அந்த பயணத்துல இந்த பிகேவோட ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது, ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாரு அப்படிங்கிற பாட்டு இருந்ததுல, சோ அதை பீட் பண்ற மாதிரி அதை ஓவர்டேக் பண்ற மாதிரி விஜய்க்கு என்ன பாட்டு ரெடி பண்ண போறாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. இத மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பாலிடிக்ஸா இருக்கட்டும், இல்ல சொசைட்டில நடக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சில விஷயம் இருக்குல்ல, சோ அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.